ஏதோ இருக்குது, மரண பயம் இருக்கிறது. அந்த மரண பயத்தை தீர்ப்பதற்கு கலிட்டுப்படியாரோ ஞானாமிர்தமோ சாத்திரங்களோ தோத்திரங்களோ எங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்குமா அப்படின்றத இது எனக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு எங்கேயும் எனக்கு பதில் கிடைக்கல ஐயா. ஐயா, இது உலகில் எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு சந்தேகம், ஒரு எண்ணம். அது இந்த வயதான காலத்தில் தான் இந்த இன்னும் அதிகமாக வரும், இந்த மரண பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், இந்த மரண பயங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், மரணம் என்பது உடம்புக்குத்தான். மரணம் என்பது உடம்புக்குத்தான். இந்த உடம்புக்கு அதை கொடுக்கிறது இறைவனுடைய பெருங்கருணை. புரியுதுங்களா? உள்ளபடியே நமக்கு செய்யக்கூடிய அருளிப்பாடுகளிலேயே அடிப்படையில் அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2 காரணத்துக்கு மட்டுமே நன்றி சொன்னாலே அதுக்கே நம்முடைய வாழ்நாள் போதாது. ஒன்று, நாள்தோறும் நமக்கு கொடுக்கின்ற தூக்கம். உறக்கம் இல்லாமல் எத்தனை பேர் எவ்வளவு சிரமப்படுறோம். அந்த தூக்கமே இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கையே நரகமாயிடும். வாழ்க்கையே நரகமாயிடும். ஆகவே நாள்தோறும் உறங்க வைத்து உறக்கத்தை கலைத்து விழிக்க வைக்கிறானே, அதுக்கே அவனுக்கு நன்றியோடு நினைந்து போற்ற வேண்டும். புரியுங்களா? அதற்கு அடுத்தது, இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டை நைந்து போன பிறகு இன்னும் சட்டை நைந்து போவதற்கு முழுமையாக நைந்து போவதற்கு முன்னதாகவே மரண பயம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு ஐயா, இல்லையா? முழுமையாக நைந்து போன பிறகு அதுக்குள்ள இருக்க முடியாது, தவிக்கிறோம் பாத்தியா? அந்த உடம்புக்குள்ள இருக்க முடியாது, தவிப்போம். எப்படா என்னை கூட்டிகிட்டு போற அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு அவனுடைய பிரார்த்தனை பண்ணுவோம் பாத்தியா? அந்த தவிப்பு இருக்குதே, அந்த தவிப்பில் உரிய நேரத்தில் இந்த சட்டையை கழட்டி விட்டுட்டு புதிய சட்டையை கொடுப்பதற்காக நம்மை அழைச்சிட்டு போறானே, அதுதான் மரணம். இல்லையா? உயிருக்கு ஒருபோதும் மரணமே கிடையாது. மரணங்கிறது எதுக்கு? உடம்பு. இந்த உடம்புக்கு ஏன் அது ஏற்படுதுன்னு சொன்னா, அதுவும் இறைவனுடைய பெருங்கருணை. இல்லையா? இந்த ஆன்மாக்கள் செய்த